எங்களுக்கு நீங்க ஆமா, பண்ணாதீங்க. கண்டிப்பா. அதுவே வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா ஐயா. இல்லைங்க அவங்களுக்கு தேவை, நாங்க ஒரு டீ கூட வாங்க மாட்டோங்க, எங்களோட செலவுலயே போயிட்டு வரோம்னு சொன்னீங்கன்னா, இதுதான். அந்த புரிதல் அவங்களுக்கு இருந்ததுனாலே உங்களோட டீம் வந்து 500ன்றது இன்னும் 2 வருஷத்துல 5000 கூட ஆகும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து உங்களோட சேர்ந்து கண்டிப்பா பயணிப்பாங்க. அவங்களால முடியலன்னா, டேய் தம்பி, கண்டிப்பா, கண்டிப்பா. இங்க நம்ம தேவையான அப்பா அந்த சந்துரு பண்ணாங்க, நீ போய் பண்ணுமா. ஸோ தட் அந்த இதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சொல்றது, அதை பெருக்கிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் கண்டிப்பா, ஒரே. டெஃபினெட்லி ஐயா. ஒரு ஒரு இளைஞருக்குள்ளேயும் ஒரு ஒரு சேவை மனப்பான்மை இருக்கும். அதை எப்படி கொண்டு வராங்க, எப்படி பண்றாங்கன்றதுதான் முக்கியம். இது ஒன் ஆஃப் த வேவே நம்ம இப்போ ஒரு வழியே உருவாக்கி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணணும்ட்டு. இந்த விஷயங்களை இப்படிதான் பண்ணணும்னு நம்ம ஒரு அஜெண்டாவே உருவாக்கி விட்டுட்டோம். இப்ப நான் அந்த இடத்துல இல்லைனாலும் இதை பண்றதுக்கு ஒரு 50 நபர்களை உருவாக்கி வச்சிருக்கேன். இதை நீங்க இப்படிதானே எடுத்து பண்ணணும்ட்டு. சோ கரெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த விஷயங்கள் அடுத்த ஒருத்தவங்கன்றது இன்னைக்கு 50 பேரு 500 பேரு 1000 பேருன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். தன்னுடைய குடும்பம் நான் மட்டும்தான் சுயநலம் இல்லாமல் ஒரு பொது நலத்துக்குள்ள வருவாங்க. வித் கரெக்ட். அவனுடைய இண்டிவிஜுவலுக்கான அவனுடைய தனி மனித வருமானமும் அவனுடைய பொருளாதாரமும் போக அவனுடைய ஒர்க் இடம் போக சாட்டர்டே சண்டே மேக்சிமம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் மரக்கன்று நட்டுகள் வாங்க, ரத்த தானம் அவசரம்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது இது வந்து சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். வருங்காலங்களில் அவங்க சமூக தலைவர்களா உருவாகாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு வெரி வந்து குட். பாத்தீங்கன்னா பிராங்கா சொல்லணும்னா ஜாதி மதங்கள் இனங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு தான் ஆஹ் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற ஒரு உயரிய நோக்கம். எப்பயுமே அது வந்து பாத்தீங்கன்னா செயல், நீங்க சொன்ன மாதிரி செயல் தான் அந்த செயல் வடிவத்துல அவங்களுக்கு கொண்டு போய் சரியா ரைட் பர்சன் த ரைட் டைம், சரியான நேரத்துல சரியான இடத்துல அவங்களுக்கு சரியான உதவி வந்து பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுலயே வந்து இதுல ஜாதி அடிபட்டு போயிருது, மதம் அடிபட்டு போயிருது, மொழி அடிபட்டு போயிருது, தேசமே ஐ மீன் நேஷனாலிட்டி அடிபட்டு கண்டிப்பா, போயிருது. எந்த ஸ்டேட்டா வேணா இருந்திருப்போ, கண்டிப்பா, உனக்கு தேவை ரத்தம், எல்லாருக்குமே கண்டிப்பா, ரத்தம். ஸோ இனி இந்த நோக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா. மற்றது எதுவுமே நம்ம அதுல வராது. யாருக்கு அடிபட்டாலும் ரத்தம் தான் முதல்ல வரும், அதுதான். அதுவே வந்து ஒரு புதிய புதிய சமுதாயத்தை நீங்க உருவாக்குறது வந்து அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம யானைக்கு தன் பலம் தெரியாது, அந்த மாதிரி உங்களோட டீம் வந்து கண்டிப்பா. பெரிய லெவல்ல வந்துட்டே இருக்குது. ஆஸ் இட் இஸ் சந்துரு, மனிதம் காப்போமுக்குன்னு ஏதோ நீங்க ஒரு விஷன் மாதிரி வச்சிருக்கீங்களா? மிஷன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு கனவு இருக்கா? ஐயா டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி. ஆமா, அதுதான் நம்ம அது ஒரு மிஷன் மாதிரி தான். இப்ப நம்ம அந்த டீமோட நேமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு புதுசான ஒரு நேமா இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்தாத ஒரு நேமா இருக்கும். அந்த விஷயத்தை எடுத்து இப்ப நான் என்னுடைய மாவட்டங்கள்ல, இப்ப நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ண என்னுடைய ஆசை கிடையாது. இப்ப என்னுடைய பகுதியில என்னால என்ன பண்ண முடியும், இங்க இருக்க இளைஞர்களை எப்படி நல்வழிப்பட முடியும், இது அந்த மிஷனும் விஷனா மாத்தி எப்படி இதை நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியும்ன்ற ஒரு நோக்கம் தான். நம்ம பண்ற இடத்துல எப்படி அதை பர்ஃபெக்டா கொண்டு போக முடியும் அப்படிதான்யா. இது மிஷனாவும் எடுத்துக்கலாம், வித் நான் சொன்ன மாதிரி அது ஒரு விஷனாவும் லாங் டைம் விஷனாவும் எடுத்து அது வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. பிராங்கா சொல்லணும்னா நான் இல்லைனாலும் இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். அது நடக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் உருவாக்கிட்டேன். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 50 என்ஜிஓன்றது 100 என்ஜிஓ கூட ஒருங்கிணைக்கிறதுக்கான கேபபிலிட்டி இருக்கு. பட் என்னன்னா பியூரா மக்களுக்கு சேவை செய்யறவங்களை ஒருங்கிணைச்சாதான் அது உண்மையான சேவை இது உள்ள வரும். எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைச்சோன்னா அது வந்து வேற மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்துடும். அதனால நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் சொசைட்டிக்காக பண்றவங்கள நம்ம அடையாளப்படுத்திட்டோம். அதே போல நம்மளுடைய விஷன் மிஷனையும் சூஸ் பண்ணி தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கோம், அதுதான் ஐயா. கரெக்ட். அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஒரு தேவைன்னு வரப்போ நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும், அந்த அது வந்து இந்த ஒருங்கிணைப்புல ஒரு பெரிய கண்டிப்பா. நம்ம அட்வான்டேஜா. அதுதான் அரசு மருத்துவமனை கூட நேரடி தொடர்புல இருக்கும். அரசு மருத்துவமனை, ரத்த வங்கி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், இந்த மாதிரி இருக்கு. அரசு மோஸ்ட்லி நாங்க அரசு மருத்துவமனைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க கூட நேரடியா நம்ம தொடர்புல இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த பேஷண்ட் நம்மள தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மருத்துவமனையில இருந்து தொடர்பு வந்துடும். இந்த மாதிரி பெரிய ஒரு பேஷண்ட்டுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுதுப்பா, சந்துரு கிட்ட சொன்னா கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற ஒரு தாட் உருவாக்கி வச்சிருக்கோம். அதே போல நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். எல்லா நேரத்திலயும் நம்மளே உதவி பண்ணிட்டு இருக்க கூடாது, உதவி பண்ணவும் கூடாது. ஒரு அப்பாக்கு ஒருத்தவங்க தேவைன்னா பையன் கொடுத்தாகணும், அம்மாக்கு தேவைன்னா அவன் பையன் கொடுக்கணும்.
கட்டின பொண்டாட்டிக்கு தேவைன்னா புருஷன் பிளட் வந்து கொடுக்கணும். அவங்களெல்லாம் கொடுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போவோம் எமர்ஜென்சினா. ஸோ பிளட் அவேர்னஸ் வித் பிளட் எமர்ஜென்சி பிளட் டொனேஷன் ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. ஸோ இதுதான் பெரிய விஷயம். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை எல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அது கடமை. பட் இருந்தாலும் நீங்க வச்சிருக்க வந்து அந்த உறவு வந்து ரைட்டுப்பா, சரி ஏதோ யாரோ வந்திருக்காங்க, அவங்க தேவை, நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற கண்டிப்பா. ஒரு எண்ணத்துல நைட் பண்றாங்கன்னா, அன்டைம்ல தேவைனாலும் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஐயா. அதுவும் நீங்க சொல்ற அப்துல் கலாம் ஏரியா, ஐயா சொன்ன மாதிரி தான். நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஹைவேஸ்லயே இருக்கிற ஏரியா. ஹாஸ்பிட்டல் எல்லாமே நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் பெருவாரி எல்லாமே ஹைவேஸ்ல இருக்கு. So ஆமா, அதனால விபத்துகள் அதிகமா நடக்கிற பகுதி. கரெக்ட். ஸோ அதுல வந்து மனிதம் போல காப்பம் வந்து ஒரு பெரிய டீம் வச்சு பண்றதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு தெரிஞ்சு அந்த அங்க இருக்கிற நன்றி, நன்றி, நன்றி. கம்யூனிட்டிக்கு. இது இத வந்து இப்போ நான் இப்போ அப்போ இதுல என்னோட வெற்றி விழாவில் நான் போடுறப்போ அந்த ஏரியால இருக்கிறவங்க பாக்குறேன், ஆமாப்பா நம்ம கூட பண்ணலாதது இந்த தம்பி பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு நீங்க பண்றது தெரியாம இருக்கலாம். ஏன் ஏன்னா பெரிய ஏரியா நீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால இதெல்லாம் பார்த்தா இது மூலியமா வந்து பார்த்தா ரைட், நம்மளா அந்த அண்ணன் கூட சேர்ந்து பண்ணலாம், நம்மளா தம்பிக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம். உங்க இல்லைன்னா கண்டிப்பா. என்ன அதுதான் பண்ணலான்றது இந்த நீங்க சொல்ற மாதிரி. ம். ம்